நம் தமிழ் இலக்கியம் வழிகாட்டும் வாழ்வியல் அறம் நற்பண்புகள் தற்போதைய சூழலுக்கு ஏற்புடையதா இருக்குதா? நிச்சயமா. இன்னைக்கு நம்ம விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றோம், ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். இந்த விருந்தோம்பல் பண்பு நமக்கு இன்னைக்கு குறைந்து போயிட்டே வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தேவை இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த ஒருத்தருடைய உதவி நமக்கு தேவைப்படும், அவர்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்முடைய ரத்தத்தோடு உயிரோடு கலந்த ஒரு பண்பு. இதை நாம இன்னைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே போல வணங்குவது நம்முடைய மரபு. ஒரு கொரோனா என்கின்ற ஒரு தீ நுண்மி உலகம் முழுவதும் பரவ தொடங்கிய பொழுதுதான் வணங்குங்கள், கை கொடுக்காதீங்க, வணங்குங்கள் என்று தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டை சொல்ல வேண்டிய ஒரு தேவை மிக உயர்ந்த நாடுகளில் கை குலுக்கி தங்களுடைய அன்பையும் வரவேற்பையும் காட்டிய நாடுகளில் கூட அந்த பண்பாட்டை கொண்டு வந்தது நம்முடைய தமிழ் பண்பாடு. இந்த தீ நுண்மி இல்லாத காலத்தில் வணங்குவது பண்பாடு என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுது கை கால்களை தூய்மைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு வீட்டு முற்றத்தில் ஒரு வாளியும் ஒரு குவளையும் வைத்திருப்பார்கள், கை கால் அலம்பிட்டு வரணும்னு. கொரோனா நமக்கு கத்து கொடுத்துச்சு இல்லையா? ஆனா நம்மளுடைய பண்பாட்டை நம்ம விட்டுட்டோம். மிதி காலனியோட வீட்டுக்குள்ள வர பண்பாடு. கொரோனா என்ன சொல்லுச்சு? இதெல்லாம் வெளியில வச்சுட்டு வந்துருங்க, கை காலை கழுவிட்டு வாங்க. இதை நமக்கு சொன்ன பொழுது இதெல்லாம் பிற்போக்குவாதமாக, மூட நம்பிக்கைகளாக என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இருந்தது. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி பாருங்க, நம்ம பெரியவங்கள்ட்ட பேசும் பொழுது கை இப்படி வச்சு பேசும். இதை அடிமையா சொன்னாங்க. கொரோனா மாஸ்க் போட வச்சது இல்ல, போட வச்சது இல்லை. அப்ப நம்முடைய உமிழ்நீர் நமக்கு மருந்து, நமக்கு அது மிகப்பெரிய உயர்வை செய்யக்கூடியது. நம்முடைய உடம்புல ஆரோக்கியத்தை காப்பாற்றுவது நம்முடைய உமிழ்நீர். ஆனா இன்னொருத்தருக்கு அது நச்சு பொருள். அப்ப பெரியவங்கள்ட்ட பேசும்பொழுது, வயதானவங்கள்ட்ட பேசும்போது மரியாதையாக இப்படி பேச சொல்லி கொடுத்தாங்க. அதை இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம், அவங்களோட நாங்க பெரிய ஆளு, நாங்க அடிமையாக இருக்க விரும்பவில்லைன்னா கொரோனா அத்தனை பேருக்கும் போட்டு விட்டுச்சு மாஸ்க். இது எல்லாமே பாருங்களேன், நமக்கு ஒரு பெரிய ஒரு கொள்கை திரும்ப வருது. தமிழர்கள் கடைபிடித்த மிகப்பெரிய கொள்கை எல்லாம் உலகளாவிய கொள்கையாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது இன்னைக்கு ஐநால எழுதி வச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை. எல்லாம் என்னுடைய ஊர், இங்க இருக்கிற எல்லாரும் என்னுடைய உறவினர்கள். இன்னைக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு வீட்டுல இருந்தாவே கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு தாத்தா பாட்டிய பெரியப்பா பெரியம்மா இவங்க எல்லாம் இருந்தா ஒரு கூட்டு குடும்பம். இன்னைக்கு கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருந்தாவே அது கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட்டு குடும்பம் சுருங்கி போச்சு. ஏன்னா மனங்கள் சுருங்கி போச்சு. ஒரே வீட்டுல ஒரு பயணத்துக்கு போறாங்க 5 பேர், 5 பேர் கையில இன்னைக்கு செல்பேசி இருக்கு. 5 பேரும் அவங்களோட பேசுறது இல்லை, யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம். யாரோ ஒரு முகநூல் நட்புல நம்ம நம்முடைய முகத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம். முகம் தெரியாதவர்கள் நமக்கு லைக் பண்ணுவாங்களா, முகம் தெரியாதவர்கள் நமக்கு கமெண்ட் போடுவாங்களான்னு பாக்குறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற அப்பாட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசணும், அம்மாட்ட நம்ம எவ்வளவு நேரம் பேசணும், நம்ம தம்பி தங்கைகள்ட்ட என்ன எவ்வளவு நேரம் பேசணும்? கிடையவே கிடையாது. 5 பேர்ட்ட 5 செல்பேசி இருக்கு, 5 பேரும் 5 தனித்தனியா இருக்காங்க, ஆனா ஒன்னாதான் போறாங்க. இன்னைக்கு இது மாதிரி சூழல்கள்ல தமிழ் இலக்கியம் கொடுக்கக்கூடிய அந்த அறம், எப்படி வாழ வேண்டும், விருந்தோம்பல், பெரியவர்களை மதித்தல், போரில் கூட ஒரு அறம் இருந்தது. இன்னைக்கு மருத்துவமனையில போர் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, அது மாதிரி குழந்தைகள் இருக்கிற இடத்துல பயன்படுத்தக்கூடாது, பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடாது, விலங்குகள் காப்பகத்துல பயன்படுத்தக்கூடாது, இப்படின்னு சில வரையறைகளை ஐநா சபை நமக்கு கொடுத்துருக்கு. இதை மீறினா அந்த நாடு மிக கடுமையாக தண்டிக்கப்படும். இத புறநானூர்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் ஒரு நாட்டின் மேலே ஒருத்தன் எடுக்கிறான், ஒரு மன்னன். அப்போ ஒரு தண்டோரை போடுறான். யாருன்னா அந்த நாட்டு மன்னன் இல்ல, எதிரி நாட்டு மன்னன் உங்க நாட்டு மேல நான் போர் எடுக்க போறேன், ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணையுடியோரும் பேணி தென்புற வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என அறத்தாறு நுவலும் பூட்கை மரம். பசுக்களை கொள்ள மாட்டோம், கூட்டிட்டு போயிடுங்க. பெண்டிரை கொள்ள மாட்டோம், கூட்டிட்டு போயிடுங்க. ஆசிரியர்களை கூட்டிட்டு போங்க, ஏன்னா அடுத்த அறிவாளி சமுதாயத்தை, அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவங்க, ஆசிரியரை பத்திரமா கூட்டு போங்க. நோயுற்றவங்களை கூட்டிட்டு போயிடுங்க. குழந்தைகள் இல்லாதவங்களை கூட்டிட்டு போங்க. குழந்தைகள் இருக்கிறவங்க தான் போருக்கு ஒரு குழந்தைய அனுப்பணும், அதனால குழந்தைகள் இல்லாதவங்களை கூட்டிட்டு போயிடுங்க. எம் அம்பு, என்னுடைய அம்பு இருக்கு இல்லையா, அது இவங்களெல்லாம் ஒன்றும் செய்யாது. எனவே நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் போர் தொடங்க என்று எதிரி நாட்டு மன்னன் சொல்றான். தன்னுடைய மக்களை தன்னுடைய மன்னன் சொல்லணும் எதிர்பார்க்கல, இன்னொரு நாட்டு. அப்ப 2 நாடுகளுக்கு இடையே போர் ஏற்படுகின்ற சூழலில் கூட அவர்களிடத்தில் அந்த மனித நேயம் என்ற அறம் இருந்தது.
திருவள்ளுவருடைய அறம் வந்து அறிவாளினா யாரு அப்படின்னு நம்ம கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? நல்லா படிச்சவன் இப்படிதானே சொல்லுவோம். நிறைய புத்தகம் படிச்சவன் தான் அறிவாளின்னு. திருவள்ளுவர் அதை ஒத்துக்கவே இல்லை. அடுத்தவன் துன்பத்தை யார் தான் துன்பம் பாக்குறான்னு அவன் தான் அறிவாளி. இப்ப அன்புக்கும் அறிவுக்கும் நம்ம வந்து சம்பந்தமே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்ற அறிவு என்பது அன்புதான். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் கண்ணோய் போல் போற்றா கடை, அறம் போலும் கூர்மை இறையனும் அறம் போல்வர் மக்கட் பண்பு இல்லார். இதான் தமிழ் இலக்கியம் சொல்ற அறம். நீ அறம் போல ஷார்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஷார்ட் நாலேஜ் உனக்கு இருக்கலாம், ஆனா மக்கட் பண்பு, ஒரு மனிதன்ட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிற பண்பு உனக்கு தெரியலன்னா நீ படிச்சதுக்கு சமம் எதுவுமே இல்லை, அர்த்தமே இல்லை நீ படிச்சதுக்கு என்று ஒரு திருக்குறள்ல நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். அதனால வீரமாக இருந்தாலும் சரி, அது ஈரமாக இருந்தாலும் சரி, அது அறத்தின்படி இருக்கும். பொருள் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இன்றைய சமுதாயத்துல திருக்குறள் சொல்லுகிறது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எந்த தீமையும் இல்லாம, அடுத்தவன் அடுத்து கெடுக்காம, அடுத்தவன் ஐயோன்னு பதறாம, அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்குமாறு நீ பொருள் சேர்த்தினா அது உனக்கு இன்பத்தை கொடுக்கும். இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் உன்னை கொண்டு போய் அது உள்ள வச்சிடும். நீ அப்ப வந்து உனக்கு வர்றது பெரிய மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா அது வந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு திருக்குறள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது மாதிரி நிறைய அறங்கள் சொல்லலாம். ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு குழந்தை எப்படி இருக்கும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும், ஒரு ஞானி எப்படி இருக்கணும், ஒரு துறவி எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு இலக்கணம், ஒரு சட்டம் இருக்கு. மகாத்மா காந்தி சொல்லுவார், சுதந்திரம் என்பது கட்டற்ற நிலையில் திரிவதல்ல, எனக்கான கட்டுப்பாடை நானே விதித்துக் கொள்வது சுதந்திரம். இப்ப என்னுடைய கட்டுப்பாட்டை நீங்க சொல்றது இல்ல, கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதும் இல்லை. என் கட்டுப்பாடு, எனக்கான எல்லையை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் சுதந்திரம். எனவே கட்டுப்பாடு இல்லாம திரியறது சுதந்திரம் இல்லை. அது மாதிரி நம்முடைய அறங்கள் வந்து எப்படி அப்படின்னா, இயல்பாக மனிதன் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நிறைய செய்திகளை சொல்லுது. நம்ம அதுல இருந்து ரொம்ப தள்ளி வந்துருந்தனால இதெல்லாம் பெருசா புதுசா பின்பற்ற முடியாத தோணுது. ரொம்ப நம்ம அதை விலகி வந்துட்டோம். தமிழர்கள் வந்து அறம் சார்ந்த, அறத்தை போற்றி வாழ்ந்த ஒரு இனம் அப்படிங்கறத மிகவும் அற்புதமா விளக்கியிருந்தீங்க ஐயா.